ஸ்கின் கேர் அப்படின்னு. அப்படி அதெல்லாம் ஒன்றும் பெருசா நான் பண்ண மாட்டேன். நானும் சச்சுக்காவும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. ஓகே. 2 பேரும் சேர்ந்து போவோம் எங்கே போகணுன்னாலும். எங்க 2 பேரையும் இதைத்தான் கேட்பாங்க. ஆனா இதுக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா, நாங்க 2 பேருமே பேசிக்கலி பரதநாட்டியம் டான்சர்ஸ். அப்புறம் 2 பேருமே வந்து கல்யாணமும் பண்ணிக்கல, குழந்தையும் பெற்றுக்கல. அது சொல்லுவாங்கல்ல, கல்யாணம் பெற்று கல்யாணம் பண்ணிட்டு குழந்தெல்லாம் பெற்றுட்டாக்கா பாதி உயிர் போயிடும்னு சொல்லுவாங்க. அப்புறம் பாடி ஷேப் எல்லாம் மாறும்னு சொல்லுவாங்க. மேபி பிகாஸ் ஆஃப் தட் we both are remaining the same, I think. பட் ஆனா நீங்க வந்து அப்போ இந்த அரிசியில மாஸ்க் பண்றது இல்லைன்னா பைத்தம் மாவு அந்த மாதிரி ஏதாவது எதுவுமே ஃபாலோ பண்ண மாட்டீங்களா? அதெல்லாம் நான் இதுவே பண்ண மாட்டேன். இவங்க ஸ்ரீவித்யா அம்மா வந்து ஷூட்டிங் இருந்தா கூட அவங்களுக்கு கேர்லி ஹேர் நிறைய இருக்கும். அந்த பயத்தம் மாவு போட்டு இது பண்ணி சாக்கடெல்லாம் அடைச்சிக்கும். அந்த அளவுக்கு இது பண்ணுவாங்க. அவங்க என்ன கேட்பாங்க, உன் முடியெல்லாம் போயிடு, நீ இது பண்ண மாட்டியான்ட்டு. என்னால் எக்ஸ்ட்ரா எதுவும் பண்ண முடியாது. மைல்டு இது ஷாம்பு அந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். அதை அப்புறம் பூசிட்டு இருக்கிறது இதெல்லாம் கூட என்னால் முடியாது. எனக்கு என்னால சத்தியமா நம்ப முடியல மேம். இதுக்கு பின்னாடி ஏதாவது டயட் சீக்ரெட்? இல்ல என்னன்னாக்கா, எனக்கு வந்து ஒரு சோப் ஆரம்பிச்சேன்னா அந்த சோப் தான் கண்டினியூ பண்ணுவேன். அடிக்கடி மாற்ற மாட்டேன். பியூட்டி சோப்னு அட்வர்டைஸ்மெண்ட் வந்தால் உடனே மாற்றுது, அதெல்லாம் பண்ண மாட்டேன். அதே மாதிரி க்ரீம், அப்புறம் வந்து அப்ளை பண்ணக்கூடிய ஃபவுண்டேஷன்ஸ், அது வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணி என் ஃபேஸுக்கு ஒத்து போச்சுன்னா அதே கண்டினியூ பண்ணுவேன். என்னுடைய ஸ்கின் டோனுக்கு அது சரியா வரணும். ஆனா சில பேருக்கு வந்து அலர்ஜி ஆகும்னு சொல்லுவாங்க, அதனால அவங்க மாத்துவாங்களா இருக்கும். நான் வந்து ஒன்று சரியாச்சுன்னா அதுதான் நான் கண்டினியூ பண்ணுவேன்.